அண்ணாவழி அயராது உழைப்போம். ஆதிக்கமற்ற சமுதாயம் அமைத்தே தீருவோம். மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி, ஒன்றே குலம் ஒருவனே தேவன். இது அண்ணா சொன்ன தாரக மந்திரம். அப்புறம் இவர் சொன்ன 7 புலிகள் சொன்னதை இங்கிலீஷில் சொல்லவா? ஆஃப்டர் எடுக்கிறியா? ஆஃப்டர் கன்சிடரேஷன், கான்ஃபரேஷன், consultation, we have come to conclusion. The matriculation of our education is foundation of our Indian nation. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. அவன் நாட்டுக்கு ரொம்ப மோசமான திட்டத்தில் இவ்வளவு பள்ளிக்கூடம் இருக்கையில் சர்க்கார் முடிப்பதில் நல்லா சோறு போடுறேன், முட்டை கொடுக்குறேன், எல்லாம் நான் இன்டெலிஜென்ஸில் கொஞ்சம் மெமரி பவர் இருந்ததுனால இதை சொல்கிறேன். ட்ரெக்கிங் கேம்ப் முடிச்சுட்டு அலர்வயல் முடிச்சுட்டு வந்தோம். ஒரு சுவாரஸ்யமா பக்கத்துல காலைல சாப்பிடலான்னு சொல்லிட்டு இந்த கிழங்கு கொய்யாப்பழம் தான் எடுத்துட்டு பக்கத்துல சாப்பிட்டு இருந்தோம். திடீர்னு ஐயாவை நம்ம பார்த்தோம். ஐயா கேட்க மணி வேண்டாம் மட்டங்க கொஞ்சம் பேர். ஸோ அவரோட அனுபவம் என்னன்னு கேட்கும் போது அவ்வளோ சந்தோஷமா இருந்தது. இந்த வயசுலயே இவர் வந்தவுடனே என்கிட்ட ஒரு விஷயம் கேட்டாரு. அம்மி இந்த சிகரெட்டு போதை இதுன்னா அடிமை ஆகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. ஐயா நாங்கள் அந்த விழிப்புணர்வுக்காண்டி தான் மெயினாகவே இங்கே அலர்வயல் வந்திருக்கோம். ட்ரெக்கிங் கேம்ப் முடிச்சு அதுக்காக வந்துருக்கோம்னு செம்ம சந்தோஷப்பட்டாரு. இப்போ அவர்கிட்ட சில வார்த்தைகள், ஏன்னா அவர் பியூசி முடிச்சிருக்காரு மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில். அதே மாதிரி இங்கே மேலூர் கவர்மெண்ட் காலேஜில் இவரோட பிஏவை முடிச்சிருக்காரு. ஸோ இப்போ இஸ் 80 இயர்ஸ் ஓல்டு. ஸோ 1946 பிறந்திருக்காரு. அவரோட அனுபவங்களை எங்கிட்ட ஷேர் பண்ணாரு. இதை அப்படியே உங்ககிட்ட சொல்லும் போது இனி வர்ற சமுதாய மாணவர்கள் இதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இவர் சின்ன வயசுலேருந்து இப்போ வரையும் ஒரு சிகரெட்டோ பீடியோ ஆல்கஹாலோ எதுவுமே பிடிச்சது கிடையாது. ஸோ இப்போ அவர் நம்மகிட்ட ஒரு சில வார்த்தைகள் மட்டும் பேசுவார். அதை பக்கத்தில் அவர் மட்டும் போதை பழக்கம் மதுவிலிருந்து உங்களை கைபோங்கி சேர்த்து கொள்ளுகிறேன். அதை விட்டுவிடுங்கள். உங்கள் வாழ்வு வளப்பெற வாசுகிறேன். அதை 2 மட்டும் மது பழக்கம் போதை பழக்கத்தை விட்டுவிட வேண்டும் என்று கட்டாயம் உங்களை கைகூப்பி கேட்டுப்படுகிறேன். ரொம்ப நன்றிங்கய்யா, ரொம்ப நன்றிங்க. உங்க வார்த்தைகளுக்கு நன்றி. இன்னைக்கு இவரை சந்திச்சதுல மற்றற்ற மகிழ்ச்சி. ஏன்னா இன்னைக்கு ஏதோ ஒரு புதுசா அச்சீவ் பண்ண மாதிரி இருக்கு. இந்த மாதிரி அனுபவசாலிகள்லாம் நம்ம பார்த்து பேசும்போது, ஏன்னா ஏஜான நேரத்துல அவங்க யாரும் அவங்ககிட்ட பேசுறதுக்கு இல்லை. ஆனா அவங்ககிட்ட பேசணும்னா ஏகப்பட்ட விஷயங்கள் அவர் நம்மகிட்ட சொல்றாரு. இது ஒரு அனுபவமா எடுத்துக்கிறோம். ஒவ்வொரு வாரமும் ட்ரெக்கிங் கேம்ப் வரும்போது கண்டிப்பா ஐயாவை மீட் பண்ணி எங்களால முடிஞ்சு ஐயாவுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை நாங்க பண்றோம். தேங்க்யூ. நீங்க இந்த துறையில இருக்கீங்க, கொஞ்ச நேரம் பேசுறேன். வாழ்த்துக்கள். நீங்கள் வாழ்த்துக்கள். நீங்க இந்த டெப்டேட் எடுத்து இதிலிருந்து டெஃபினட்டா ரெடியூஸ் உங்களுக்காக உங்க போதை பழக்கத்திலிருந்து தமிழகம் ஒரு 60% வீதத்துக்கு உங்களுடைய வாழ்த்தி வணங்குகிறேன். நன்றி. கட்டாயம் நடக்கும்.